செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த சோத்துப்பாக்கத்தில் இருந்து தனியார் பேருந்து ஒன்று மதுராந்தகம் நோக்கி சென்றது. பேருந்துக்குள் கூட்டமாக இருந்ததால் கல்லூரி மாணவர்கள் சிலர் படிக்கட்டில் தொங்கிக் கொண்டு சென்றதாக கூறப்படுகிறது. பேருந்து திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் வந்தபோது சிறுநாகலூர் என்ற இடத்தில் சாலையோரம் விதியை மீறி கண்டெய்னர் லாரி ஒன்று நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. பேருந்து ஓட்டுநரின் அதிவேகத்தால் தனியார் பேருந்து கண்டெய்னர் லாரியை உரசியபடி சென்றுள்ளது. இதில் பேருந்துக்கு வெளியே படியில் தொங்கிக் கொண்டிருந்த கல்லூரி மாணவர்கள் கண்டெய்னரில் மோதி தூக்கி வீசப்பட்டனர். 3 பேர் சம்பவ இடத்தில் உடல் மற்றும் தலை நசுங்கி பலியான நிலையில் பலத்த காயத்துடன் மதுராந்தகம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட மாணவரும் சிகிச்சை பலன் இன்றி பலியானார். இந்த கோர விபத்தில் பலியான 3 பேர் மதுராந்தகத்தில் இயங்கி வரும் மாலோலன் என்ற தனியார் கல்லூரியில் படித்து வந்த மாணவர்களான ராமாபுரம் கமலேஷ், சோத்துப்பாக்கம் மோனிஷ், மோகல்வாடி தனுஷ் என்று சுட்டிக்காட்டிய போலீசார் 4வது நபர் மோகல்வாடி ரஞ்சித் என்கிற ரவிச்சந்திரன் என்று தெரிவித்தனர். 4 பேரின் உயிரை பலிகொண்ட இந்த கோர விபத்துக்கு மாணவர்கள் படியில் தொங்கிக் கொண்டு போனதும் தனியார் பேருந்து ஓட்டுநரின் பொறுப்பற்ற வேகமும் காரணமாக கூறப்பட்டாலும் தேசிய நெடுஞ்சாலையில் கனரக வாகனங்களை நிறுத்தி வைத்தால் விபத்துகள் உண்டாகும் என்பதை மறந்து நிறுத்தி வைக்கப்பட்ட கண்டெய்னர் லாரி ஓட்டுநரின் பொறுப்பற்ற தன்மையும் முக்கிய காரணம் என்கின்றனர் வாகன ஓட்டிகள். அதே நேரத்தில் முறையாக ரோந்து பணியில் ஈடுபட்டு லாரிகளை அப்புறப்படுத்த வேண்டிய நெடுஞ்சாலை ரோந்து காவல்துறையினரின் மெத்தனமும் இதுபோன்ற விபத்துக்கள் தொடர காரணமாகி விடுவதாக வாகன ஓட்டிகள் ஆதங்கம் தெரிவித்தனர். சாலை வரும்போது ஒரு கண்டெய்னர் நின்றுட்டு இருந்தது. அந்த கண்டெய்னரில் இவர் அதாவது ஓமுருகா டிரைவர் கவனக்குறைவாக டிரைவிங் பண்ணும்போது எடுத்துகிட்டு போய் இடிச்சிட்டு இருக்காரு. இடிச்சதுனால அந்த சம்பவ இடத்துல 2 பசங்க இறந்துருக்காங்க. 2 பசங்க ஹாஸ்பிட்டலில் இறந்துருக்காங்க. பாலிமர் செய்திகளுக்காக மதுராந்தகம் செய்தியாளர் சத்தியசீலன்.